கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சனிக்கிழமை அன்று அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெற்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த உடனேயே இருவரும் பேச்சுவார்த்தை தோல்வி என்று அறிவித்து விட்டார்கள். தோல்வி அப்படின்னா உடனே நம்ம திருப்பி சண்டைக்கு போயிட போறதில்லை. 2 வார போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. அதனால இப்பொழுதைக்கு போர் நிறுத்தம். ஆனால் ட்ரம்ப்பை வைத்துக்கொண்டு போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு புரியாத ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்கு, அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அமைதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு, ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. சரி கொஞ்ச நாள் சும்மா இருங்கயா அப்படின்னா இல்லாமல் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, நேராக இந்த ஹார்முஸ் நீரிணைப்பை அமெரிக்காவுடைய கப்பல்களை வைத்துக்கொண்டு நான் அந்த பகுதியை பிளாக்கேட் செய்ய போகிறேன். அதாவது எனக்கு தெரியாமல் யாரும் அந்த பகுதியில் கப்பல்கள் போகவும் முடியாது, வரவும் முடியாது அப்படிங்கிறார். அதுதானடா ஈரான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுதானே நம்ம எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஈரான் மீது நீங்கள் இருவரும் தாக்குவதற்கு முன்னால், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குவதற்கு முன்னால் எந்த கப்பலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் அந்த பகுதியின் வழியாக போய்விட்டு வர முடியும். போர் ஆரம்பித்தது. போர் ஆரம்பித்து குண்டுகள் விழும் அப்படிங்கிறதுனாலேயே எல்லாரும் கப்பலை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறமா போரில் பல்வேறு கட்டங்களில் 2 துருப்புச் சீட்டுகள் தான் ஈரான்கிட்ட இருந்தது. ஒன்று, சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளான 6 வளைகுடா நாடுகளையும் அடிக்கணும். அமெரிக்காவை அடிக்க முடியாது, அவன் பெரிய அண்ணன். அதனால குட்டி பசங்க 2-3 பேர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற 2-3 சின்ன பசங்களை போய் பொழையர்னு அறையிறது. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 6 நாடுகளை தாக்கினா உலகத்திலேயே கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு சப்ளைங்கிறது தாறுமாறாக போய்விடும். அதுதான் பண்ணாங்க. 2வது பிளாக்கேடிங் ஹார்முஸ் நீரிணைப்பு. ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக கப்பல்கள் போக முடியாது, அல்லது எங்களுக்கு தோணின கப்பலை மட்டும்தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழெல்லாம் கன்னிவெடி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடுவில் வேற கன்னிவெடி வச்சிருக்கோம், ஆனால் எங்கே போட்டோன்னு கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்லாம் வேற மிரட்டுறாங்க. அதற்கு பிறகுதான் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. இது எதனால் நடந்தது? 2 பெரிய காரியம் நடந்தது ஃபினான்ஷியல் ஸ்பேஸில். ஒன்று, கச்சா எண்ணெயோடைய விலை கடுமையாக ஏறியது. கச்சா எண்ணெயோடைய விலை கடுமையாக ஏறினோடனே எல்லாரும் பெட்ரோல் பிடிக்கிற இடத்துல அடி வாங்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவிலேயே பெட்ரோல் பிடிக்கக்கூடிய இடத்துல காஸ்ட் கண்ணா பின்னான்னு மேலே போச்சு. மக்கள் கொந்தளிச்சாங்க. இன்னொன்று, பங்குச்சந்தை கடுமையாக சரிவு கண்டது. ஏன்னா எக்கானமி மோசமாக இருக்கும். எக்கானமி மோசமாக இருக்கும்னா நிறுவனங்களுடைய லாபம் குறையும்னா பங்கு விலை வீழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தையை போட்டு அடின்னு அடித்தாங்க. இதுதான் நடந்தது. இதற்கு பிறகுதான் சரி டெம்பரரி ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி 2 வாரத்துக்கு கேப் விட்டு அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படலை. அதாவது 2 தரப்பும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் 2 பேரும் ஒரே மார்க்கமாக போகலை. இவ்வளோதான் விஷயம். இதுக்கு அடுத்த லெவலுக்கு தள்ளிட்டார் உடனே பிரச்சனையை. நான் இப்போ பிளாக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சிஎன்என்ல இந்த செய்தி வந்திருக்கிறது. நம்ம ட்ரம்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய ட்ரூத் சோஷியல்னு அவர் ஒரு சோஷியல் மீடியா சைட் வச்சுருக்காரு. அதில் போய் ட்ரம்ப்புடைய பேஜை திறந்து பார்த்தா போதும். அதில் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் செய்ய போகிறார். அப்போ நமக்கு இங்கே ரகசியங்கிறதே கிடையாது. அவர் காலையில் எழுந்து சொன்னதுக்கு பிறகு தான் அவருடைய ஆட்களுக்கே தெரிய வரும்னு நினைக்கிறேன். அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவருடைய முப்படை தளபதிகள், அவருடைய செக்ரட்டரி ஆஃப் வார், இவங்க எல்லாருக்குமே அதுக்கப்புறமா தான் தெரியும். அவர் ரொம்ப தெளிவாக கேபிட்டல் லெட்டர்ஸில் வேற போட்டார். அட் சம் பாயிண்ட் we will reach an all being allowed to go in, all being allowed to go out. அதாவது இன்னைக்கு any and all ships trying to enter or leave we are stopping. அதாவது என்ன பண்ணிட்டாரு, பெரிய கேட்டை போட்டார். இனி கப்பல் இந்த பக்கத்துலேருந்து இங்கேயும் போக முடியாது, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாகவும் போக முடியாது. ஒரு காலகட்டத்தில் நான் எல்லா பக்கமும் எல்லா கப்பல்களும் போவதற்கு ஏதுவாக இந்த இடத்தை திறந்து விடுவேன். இப்பொழுதைக்கு யாரும் போக முடியாது, நீ இங்கேருந்து போக முடியாது, நீ இங்கேருந்து வர முடியாது அப்படிங்கிறது. இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள், என்ன ஆக போகிறது, இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரம்ப்புடைய இந்த பிளாக்கேட்னால. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஈரான் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, இந்த பக்கமாக ஏதாவது கப்பல் போயிட்டு வருதுன்னா அந்த கப்பல்கிட்ட நாங்கள் $2 மில்லியன் டோல் வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஈரானே ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. அமெரிக்கா ஈரானிடமிருந்து யாருமே கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு வேற அவங்கள மிரட்டி வச்சிருந்தது. யார்? அவங்களே இல்லை, அவங்களிடமிருந்து எண்ணெய் வாங்குபவர்களை மிரட்டி வைத்திருந்தது. அவர்களால் மிரட்ட முடியாத ஒரே நாடு சைனா தான். சைனா இஷ்டத்துக்கு ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தது.
நடுவில் இந்த போர் காரணமாக கப்பல் போக்குவரத்து எதுவும் இல்லாததுனால அவர்களால் மேற்கொண்டு எண்ணெயை அங்கிருந்து எடுக்க முடியல. இந்தியா ஈரானிடமிருந்து வாங்கி கொண்டிருந்தது ஒரு காலத்தில் நிறுத்திவிட்டது. அப்புறமா சீனாவிலேருந்து மட்டும்தான் எண்ணெய் வாங்குவது அங்கே நடந்து கொண்டிருந்தது. இந்தியா ஈரானை வாங்குறதை நிறுத்திவிட்டு ரஷ்யாவிடமிருந்து வாங்க ஆரம்பித்தது. அதற்கும் அமெரிக்கா முட்டுக்கட்டை போட்டது. ரஷ்யாவிடமிருந்தும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கினால் நாங்கள் அதற்கு மீது கடுமையாக டாரிஃப் விதிப்போம் அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சனைகளில் தொடர்ந்து இந்தியாவுக்கு ஒரு ஓரமாக ஒரு தொல்லை வந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம வச்சுப்போம் ஒரு பக்கமாக. இந்த ஓரளவுக்கு இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறதுன்னு உடனேயே இந்தியா அந்த பக்கமாக போய் கப்பல்கள்லாம் அனுப்பி ஈரானிடமிருந்தும் கச்சா எண்ணெயை வாங்கியது. பிற நாடுகளிலிருந்தும் இயற்கை எரிவாயெல்லாம் தாங்கி கொண்டு கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பித்திருக்கின்றன. இப்போ அமெரிக்கா வந்து தன்னுடைய கப்பல்களை வைத்து பிளாக்கேட் பண்ணுவோம்னா இந்தியாவையும் இது பாதிக்கும். இந்தியாவை நிச்சயமாக கடுமையாக பாதிக்கும். ஏன்னா இந்தியா வந்து ஈரானோடு ஒரு சின்ன ஒப்பந்தம் ஒன்று பண்ணியிருந்தது. அதாவது இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல்களை மட்டும் விட்டுடு அப்படின்னு. இப்போ அதுக்கும் வந்து அமெரிக்கா ஏதோ தொல்லை பண்ண போகுது. இதை என்ன பண்ண போகுது இந்தியா அப்படின்னு பார்க்கணும். சீனா என்ன பண்ண போகுது? ஏன்னா சீனா வந்து 2 சூப்பர் டேங்கர்ஸ் இப்போ அனுப்பியிருக்கு. ஈரானில் இருந்து எக்கச்சக்கமான எண்ணெய், கச்சா எண்ணெயை நிரப்பி கொண்டு வருவதற்காக ஈரான் 2 சூப்பர் டேங்கர்களை அனுப்பியிருக்கிறது. அதை அமெரிக்கா தடுக்குமா? தடுத்து சீனா அதற்கு பதிலாக என்ன செய்ய போகிறது? 2 பேருக்கும் இடையில் சண்டை வருமா? இந்தியா என்ன செய்ய போகிறது? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த டெம்பரரி ஆயில், இந்த பிரச்சனை அதெல்லாம் வச்சிருவோம். இப்போ இதோடைய விளைவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து இது ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகுது. இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து யாரெல்லாம் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விளையாட்டுகளை பார்த்துருவோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் ட்ரம்ப் சொன்ன உடனே இந்த மாதிரி நாங்கள் ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக எண்ணெய் போவதை அல்லது கப்பல்கள் போவதை நாங்கள் தடை செய்ய போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன உடனே உடனடியாக ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், இவர் தான் வந்து இப்பொழுது அமைதி பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்துபவர், அதை முதன்மையாக அதை நடத்தி கொண்டிருப்பவர் முகமது பாகிர் காலிபாஃப். இன்னொருவர் அப்பாஸ் அராக்சிங்கிற அவர்களுடைய ஃபாரின் மினிஸ்டர். இவர்கள் 2 பேர் தான் இதை வந்து பெரிய அளவில் நம்பர் 1 நம்பர் 2 இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு. மற்ற பலர் இறந்து போனதுக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை அவருடைய சுப்ரீம் லீடர் இருக்காரு முஜ்தபா காமினி. அவர் வெளியில் வர்றதில்லை, வெளியில் பேசுறதில்ல, அவர் வந்து அமைதியாக உள்ளே பதுங்கி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த 2 பேரில் முகமது பாகிர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இது வந்து என்ன மாதிரி உங்களுக்கு புரியும் அப்படின்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் ஓ, உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸில் எஃப் ஆஃப் ஓ இஸ் கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் ஓ அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அது அவர் என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் மட்டும் போட்டு வச்சிருக்காரு. இந்த மாதிரி டெல்டா ஓ பிஎஸ்ஓஹெச் கிரேட்டர் தென் 0 இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் ஓ கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் ஓ. இது வந்து கணிதம் தெரிந்தவர்களுக்கு ஓரளவுக்கு இதை வந்து புரிந்து கொள்ள முடியும். அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து ஒரு சிலர் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி சப்ளை சைடை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, அதாவது ஆயிலை உற்பத்தி பண்ணுற பல நாடுகள் அங்கே இருக்குது. ஈரான் மட்டும் இல்லை, குவைத் அங்கே தான் இருக்குது, பஹ்ரைன் அங்கே தான் இருக்குது, கத்தார் அங்கே தான் இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, அவர்களும் அந்த ஓரத்தில் தான் ஒன் பார்ட் ஆஃப் தர் அவங்களுடைய போக்குவரத்து அந்த பக்கத்துலேருந்து தான் இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே தடை பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நீ இதை தடை பண்ணேன்னா நம்பர் 1 என்னாகும்? சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட் அதிகமாகும், ப்ரைஸ் அதிகமாகும், இது கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமாகும். கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமானால் மக்கள்கிட்ட இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும். அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. இது பிற சந்தைகள்லேருந்து. ரஷ்யன் ஆயிலையும் வாங்கக்கூடாதுன்னு இவங்க மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. அமெரிக்கா மட்டும்தான் ஆயில் விற்கலான்னு ஆகும். நார்வே அந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய க்ரூட் அதை விற்பனை செய்யலாம். ஆனால் சப்ளை குறைய குறைய விலை இன்னும் கடுமையாக ஏறிக்கிட்டே போகும். அப்போ இன்னும் சப்ளை குறையும், இன்னும் விலை அதிகமாகும். இது வந்து ஒரு சூழல் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் என்னென்னா, இன்ஸ்டபிலிட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஷாக் அதிகமாக போயிட்டே இருக்கும், இன்ஸ்டபிலிட்டி இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னும் என்ன மாதிரி கேலி பண்ணுறாரு பாருங்க. என்ஜாய் யுவர் சீப் கேஸ் வைல் இட் லாஸ். இப்போ இருக்கிற விலை, அதிகமாக இருக்கிற விலை அப்படின்னு சொல்கிறதே குறைந்த விலை, அதை நீங்கள் சந்தோஷமாக இப்போயே பயன்படுத்திங்க, ஏன்னா விலை இன்னும் கண்ணா பின்னான்னு மேலே ஏறப்போகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிளாக்கேட் என்னத்தை மனசில் வைத்து கொண்டு ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு புரியலை. இப்போ என்ன ஆயிருக்கு இதோடைய காரணமாக? திங்கக்கிழமை இன்றைக்கு
காலையிலேயே $100 மேலே திரும்ப போயிடுச்சு. நடுவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த பொழுது $90 அந்த மாதிரிலாம் கொஞ்சம் குறைஞ்சது. திருப்பி $100 மேலே போயிடுச்சு. பிரெண்ட் க்ரூட் இன்டர்நேஷ்னல் பெஞ்ச்மார்க் பிரெண்ட் வந்து $102 வந்திருக்கு. இதனால் பங்குச்சந்தையில் எல்லா இடத்துலையும் அடி. காலையில் முதல்ல வந்து ஜப்பானுடைய பங்குச்சந்தை தான், இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் முதல்ல ஜப்பான் பங்குச்சந்தை ஓப்பன் ஆகும் பொழுதே 0.3% டவுன். அடுத்தது கொரியாவோட பங்குச்சந்தை அது ஒரு 2% டவுன். அடுத்தது இந்தியாவுடைய பங்குச்சந்தை 0.7% டவுன். 550 பாயிண்ட் சென்செக்ஸ் கீழே இருக்குது. ஸோ 2 விஷயம் நடக்குது. ஆயில் ப்ரைஸ் மேலே போகுது, ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுது. இதை தடுக்கிறதுக்காக தான் என்னென்ன முயற்சிகள் பண்ணலான்னு எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல ட்ரம்ப் வந்து கொஞ்சம் கச்சா எண்ணெயை வேற ஊற்றிக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே. அது தடார் புடார்னு வெடிக்குது. இப்போ இஸ்லாமாபாத்தில் என்ன தான் நடந்தது? அப்போ சனிக்கிழமை பேச்சுவார்த்தையில் என்ன தான் நடந்தது? இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 தரப்பை பார்த்தோம். அதில் வந்து காலிபாஃப் ஸ்பீக்கர், ஈரானியன் பார்லிமெண்ட்டோடைய ஸ்பீக்கரும் அப்பாஸ் அராக்சியும் அவங்க கூட ஒரு பெரிய குழுவும் இருந்தாங்க. அமெரிக்க தரப்பில் வந்து அவர்களுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் தலைமையில் ஒரு பெரிய குழு இருந்தது. இந்த குழுவில் வந்து என்ன பேச்சுவார்த்தையில் முக்கியமாக பேசப்பட்டதுன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரெட் லைன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அணு ஆயுதங்கள் அல்லது அணு சம்பந்தமான எந்த வேலையுமே நீங்கள் செய்யக்கூடாது. அதில் முக்கியமானது என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியத்தை சுத்திகரிப்பது, அது நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் மிசைலே நீங்கள் தயாரிப்பதை குறைக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும், இது 2வது. சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது, 3வது. இதெல்லாம் வந்து அமெரிக்க தரப்புலேருந்து அவங்க சொல்கிறது. ஈரான் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? இது எதையுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். முதல்ல முழுமையான போர் நிறுத்தம் வேண்டும். இந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். முழுமையான போர் நிறுத்தம் வேண்டும். அதிலும் ஈரான் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, ஈரானுடைய நண்பர்கள் ஹெஸ்புல்லா, ஹவுத்தி, ஹமாஸ் போன்றவர்கள் மீதான தாக்குதலும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் இதை கடுமையாக மறுக்கிறது. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஹெஸ்புல்லாவுக்கும் எனக்குமான சண்டையில் நான் அதை தொடரத்தான் செய்வேன் அப்படின்னு. அமெரிக்காவும் அதை ஏற்குது. ஆமாம்மா, இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவை விட்டுடு, நம்ம 2 பேரும் நேருக்கு நேராக பேசிப்போன்னு. அடுத்து ஈரான் சொல்கிறது வந்து, எனக்கு இழப்பீடு கொடு, இவ்வளோ பேர் நீ கொண்டிருக்க, என் நாட்டில் கண்ணா பின்னான்னு குண்டு போட்டிருக்க, எனக்கு ஏகப்பட்ட அழிவை நீ நிகழ்த்தி இருக்கிறாய், அதுக்கு எனக்கு நஷ்ட ஈடு கொடு அப்படின்ட்டு. அப்போ ஈரான் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த போரிலேயே ஈடுபடாத 6 நாடுகள் மீது தாக்கி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், ஓமான், இத்தனை நாடுகளையும் தாக்கி இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு காமன் இடமே இல்லை. அதன் காரணமாக அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது பண்ணிவிட்டு ஜேடி வான்ஸ் உங்களுடைய வைஸ் பிரசிடென்ட், அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன் நான். த பேட் நியூஸ் இஸ் தட் வி ஹவ் நாட் ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் பேட் நியூஸ் ஃபார் ஈரான் மச் மோர் தென் இட் இஸ் பேட் நியூஸ் ஃபார் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒரு ஆரம்பமே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு. கெட்ட செய்தி, எங்களுக்கிடையே எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை, ஆனால் அமெரிக்காவுக்கு இது எவ்வளவு கெட்டதோ அதை விட அதிகமாக ஈரானுக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார். ஸோ ஈரான் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்த எடுப்புலையே முதல் நாள்லேயே ஒரு அக்ரிமெண்ட் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் பார்க்கல, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் அமெரிக்காவுக்கு எங்களுடைய லாஜிக், எங்களுடைய கொள்கைகள் எதுவுமே புரியல. முதல்ல அவங்க வந்து எங்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், அதற்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் சண்டை போடாதீங்க ஐயா, அப்படியே எப்படியாவது இந்த அமைதியை கொஞ்சம் தொடர்ந்து பேசுங்க, இதை நீட்டிங்க, இந்த 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விரிவாக்கி எப்படியாவது நம்ம அமைதியை நோக்கி போவோம் அப்படின்னு இவங்களுடைய கருத்து. அது ஏற்கனவே இஸ்ரேலோட கருத்தை சொல்லிட்டேன். இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நாங்கள் ஹெஸ்புல்லாவுடனான சண்டையை எந்த காரணத்துக்காகவும் நிறுத்த மாட்டோம், நம்பர் 1. அடுத்தது, நாங்கள் ஈரானுடன் தற்காலிகமாகத்தான் இப்போ போரை நிறுத்தியிருக்கோம்,
ஈரானுடைய பயங்கரவாத ஆட்சியை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு அவங்க வேற தூக்கி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே சமயம் இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னா, லெபனான்கிற நாட்டோடு, லெபனான்கிற நாடு வேற, அதுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்கிற பயங்கரவாத அமைப்பு வேற. அப்போ லெபனான்கிற நாட்டோடு நாங்கள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வதாக இருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை லெபனானோட இல்லை, எங்களுடைய பிரச்சனை ஹிஸ்புல்லாவோட. ஹிஸ்புல்லாவை வெளியில் தூக்கி எறிவதற்கு லெபனானுடன் சேர்ந்து என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாகிஸ்தானுக்கு வந்து இப்படியாவது இந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் வருவது பாகிஸ்தானுக்கு நல்லது. நீங்கள் நினைப்பீங்க என்னதுனால அப்படின்ட்டு. இதுக்கு காரணம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஒரு இராணுவ ஒப்பந்தம் இருக்கிறது. அதன்படி யாராவது சவுதி அரேபியாவை தாக்கினாலோ அல்லது சவுதி அரேபியா எந்த நாட்டின் மீதாவது படையெடுத்தாலோ பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் நிறைய வீரர்களையும் சில F-15 ரக ஜெட் விமானங்களையும் அனுப்பியிருக்கிறது, போர் விமானங்களையும் அனுப்பியிருக்கிறது. இந்த போர் தொடர்ந்து திடீர்னு ஈரான் சவுதி அரேபியாவை தாக்க ஆரம்பித்து விட்டால் அல்லது சவுதி அரேபியா ஈரான் மீது குண்டுகளை போட ஆரம்பித்து விட்டால் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவுடன் சேர்ந்து கொண்டு ஈரான் மீது குண்டு போட வேண்டும். அப்போ பாருங்கள் என்ன நடக்கும்னு. பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைக்கு வந்துவிடும். இது அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அதை செய்தே ஆக வேண்டும். செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது அடுத்து. ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு குழப்பமான சூழல்கள் இந்த இடத்துல இருக்குது. எக்கச்சக்கமான மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது. இதில் இன்வால்வ் ஆகிறவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருத்தரோட ஏதோ ஒரு விதத்தில் பின்னி பிணைந்திருக்கிறார்கள். இதில் கடுமையாக அடி வாங்கியிருக்கக்கூடிய 6 வளைகுடா நாடுகளோட பார்வை என்று ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு ஈரான் மீதும் கோபம், அமெரிக்கா மீதும் கோபம். அமெரிக்கா மீது உள்ள கோபத்தை வெளிப்படையாக பேசிவிட முடியாது. ஈரான் மீதும் பல்லை கடித்து கொண்டு ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கிறார்கள். உங்களது நாடு தாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் வந்து ஈரானை ரொம்ப கடிந்து கொள்ளாமல், அதன் மீது ஒரு குண்டை கூட தூக்கி போடாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. இப்பொழுதைக்கு சாதாரணமாக போனாலே இதில் பேச்சுவார்த்தை நடந்து அமைதி ஏற்படுமாங்கிற கேள்வி இருக்கும் பொழுது, இதில் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி தலைவர் ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் புதுசாக ஒரு ஐடியாவை ஏற்படுத்தி குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் இப்பொழுதைக்கு நிலை. என்னாக போகிறது, உலகம் என்னாக போகிறது, உலகத்தில் கச்சா எண்ணெயின் விலை என்னாக போகிறது, அதன் காரணமாக பங்குச்சந்தைகள் என்னாக போகின்றன, உலகின் பொருளாதாரத்துக்கு என்னாக போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். நான் விரிவாக இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு என்ன ஆகியிருக்கிறது, என்ன ஆக போகிறது அப்படிங்கிறத பற்றி தனியாகவே ஒரு பதிவு இந்த வீக்கெண்டில் நம்ம அதை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க அதையும் போய் ஒரு தடவை பார்த்துருங்க. ஏன்னா இந்தியாவுக்கு இந்த பொருளாதாரத்தின் அடிப்படைகளில் என்ன மாற்றம் நிகழும் வரக்கூடிய நிதியாண்டில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம் அனைவருக்கும் தேவையானது. நன்றி, வணக்கம். மீண்டும் இது பற்றி பேசுவோம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.